2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறைய கெட்டு போன ஒரு மீட்டோ அது வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லி சீல்லாம் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக எஸ்எஸ் பிரியாணியோடைய அவுட்லெட் சீல் ஆச்சு அப்படின்றத நியூஸ்லாம் பார்த்தோம். வெளியில் சாப்பிட்றது எந்த அளவு குறைச்சிக்க முடியுமோ நம்ம ஊரில் நல்லது. பேசிக்காக நம்மளோட இட்லி தோசை சாப்பிட்டா எங்கேயுமே ப்ராப்ளம் வராது. வெஜிடபிள் அண்ட் நான் வெஜிடேரியன் அது வந்து கெட்டு போயிருந்ததுன்னா டெஃபினட்டாக வயிற்றுப்போக்கு வரும். அண்ட் நான்வெஜ் வந்து ரொம்ப ஈஸியாக கெடக்கூடிய ஒரு விஷயம். இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கெடுது. மேக்ஸிமம் 8 PM இதுக்கு மேலே யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது. அண்ட் டெஃபினட்டாக ஆஃப்டர் 8 PM எதுவுமே சாப்பிட வேண்டாம். டெய்லி ஃபுட்டில் காய்கறி இருக்கணும், பழம் இருக்கணும், இந்த மாதிரி அரிசி அது மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ரைஸ் ஐட்டம்ஸ் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இட்லி தோசையோ ரைஸோ அதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. புரத சத்து உள்ள உணவு இருக்கணும். இப்போ தானே வெளியில் சாப்பிட்றவங்கள என்ன ப்ராப்ளம் வருதுன்னா புரத சத்து போரல, காய் போரல, அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடையாது, அண்ட் பாலும் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வரதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டியே லோவாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். டாக்கிங் அபவுட் தோசை மாவு வந்து பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்க. டெஃபினட்டாக பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போகுது. ஜீனோபயோட்டிக்ஸ்னு பேர். இது வந்து பிளாஸ்டிக் நம்ம உணவுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்றோம். இது நல்லதே கிடையாது. பட் அதில் வந்து புளிக்கிறதே இல்லை. In certain brands we have even found chalk powder. அதனால we have to be very very careful. இதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு சண்டே அரைக்கிறது கஷ்டமே இல்லை. Today it takes 10 minutes to grind a dosa maavu. That's all. So you have to be careful. Once in a way எது பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் டெய்லி இதுதான் நாங்கள் செய்வோம் அப்படின்னா there are issues. Overeating only human beings do. Nobody else do. And இதை பண்ணிட்டு அதுக்கு வேற கில்ட் ஃபீலிங்கில் நாங்கள் பீடா சாப்பிட்றோம், நாங்கள் இது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஷுட் நாட் ஓவர் ஈட். சில்ட்ரன் 80 kilos, 10 வயசு குழந்தைங்க. அடல்ட்ஸ் 130 and above. அண்ட் கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் 30 கிலோ குறைச்சிட்டோங்க, நாங்கள் இருந்தது 160. ஸோ இதெல்லாம் ஒரு பெருமையாக. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா டே டு டேலே ஃபுட்டு மேண்டேட்ரி. நம்ம ஒரு 3 வேளை இல்லை ஒரு 2 வேளை சாப்பிட்டே ஆகணும். ஸோ வேலை ஒரு நேரத்தில் வந்து வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்றப்போ எங்கே போய் சாப்பிடணுன்றதை சூஸ் பண்ணவே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா ரைட்ஸ் நடக்குது. நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறைய கெட்டு போன ஒரு மீட்டோ அது வைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு சொல்லி சீல்லாம் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக எஸ்எஸ் பிரியாணியோடைய அவுட்லெட் சீல் ஆச்சு அப்படின்றத நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ எல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, எங்கே வெளில போய் சாப்பிட்றதுனே. ஸோ இதுக்கு என்ன மேம், இஃப் யூ வாண்ட் டு டெல் எனிதிங்? பேசிக்காக நம்மளோட இட்லி தோசை சாப்பிட்டா எங்கேயுமே ப்ராப்ளம் வராது. வெஜிடபிள் அண்ட் நான் வெஜிடேரியன் அது வந்து கெட்டு போயிருந்ததுன்னா டெஃபினட்டாக வயிற்றுப்போக்கு வரும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் நான்வெஜ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடக்கூடிய ஒரு விஷயம். பால் தயிர் மாதிரி. ஏன்னா அது வந்து இந்த ஹீட்டில் அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கெட்டு போயிடும். அண்ட் கெட்டு போனதை நம்ம சாப்பிட்டோன்னா சில பேருக்கு இம்யூனிட்டி இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆகி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றது எந்த அளவு குறைச்சிக்க முடியுமோ நம்ம ஊரில் நல்லது. ஓகே. ஏன்னா ஒன்று வந்து த கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து ஹெல்த்தி கிடையாது. பட் இட்லின்னு எடுத்தால் கூட அது கூட கொடுக்கறது சட்னி. அது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அதுவும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அது ரா ஃபுட். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்களோ உங்களுக்கு தெரியுமோ அங்கே தான் சாப்பிடணுமே வழிய பேசிக்காக அவாய்ட் eating anything which can spoil. Example meat, milk அந்த மாதிரி விஷயம். இப்போ வந்து மேஜர் ஆஃப் த பீப்புள் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நான் 2 கொஸ்டின் அதை கேட்கணும். ஒன்று பிரியாணி மேஜராக எங்கே ஒரு கெட்டுக்குதர் இருந்ததுன்னா நான் போய் பிரியாணி சாப்பிட்றோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. எல்லாருமே அஃப்கோர்ஸ் போய் சாப்பிட்றோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த லேட் நைட் ட்ரெண்ட் ஆகுறது. முன்னாடிலாம் மத்தியானம் பிரியாணி சாப்பிடுவாங்க, இல்லை நைட் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிடுவாங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஆஃப்டர் 10-12 நம்ம ஒரு கேங்காக போய் பிரியாணி சாப்பிட்ற கல்ச்சர்ஸ் வந்துருச்சு. அப்போ பார்க்குறப்போ இந்த நியூஸ்லாம் அதிகமாகுது. ஸோ நிறைய ஒரு சில பிரியாணி இல்லை கடைகள் இல்லை மீட் வச்சுருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை, அவங்க ப்ராப்பராக வச்சுக்கிறது இல்லைன்றப்போ. ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் நோக்கி போகிறோம், இது எப்படி இருக்குது? இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப கெடுதல். இப்போ ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா சன்செட் முன்னாடியே சாப்பாடை முடிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் 8 PM இதுக்கு மேலே யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு டைஜஷன் ஆகாது.
அண்ட் இந்த மாதிரி ஹெவி ஐட்டம்ஸ் பிரியாணி இல்லை டெசர்ட்ஸு இந்த மாதிரி எடுத்தோன்னா அதுவும் ஆஃப்டர் 10 o'clock ராத்திரி எடுத்தோன்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகாது. 1 நாள் 2 நாள் சின்ன வயசு ஓகே, பட் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நிறைய எங்களுக்கு கேசஸ் வருது. அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ரெகுலர் ஃபுட்டே டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவு போயிடுறாங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு ஸ்டைல், இது ஒரு பியர் ப்ரெஷர், இது நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் வந்தால் இருக்கிறத சர்வ் பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிடலான்னு தான் தோணுமே வழிய, தே வில் நாட் திங்க் தட் ஐயோ முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு யோசிக்க முடியாது அவங்களால. ஸோ என்ன இருக்கோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இஃப் தட் மீட் ஹேட் நாட் பீன் ஸ்டோர்ட் ஆர் வாட் எவர் தே ஆர் யூஸிங், அது ஒழுங்காக ஸ்டோர் பண்ணலைன்னா நைட்டுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். அண்ட் டெஃபினட்டாக ஆஃப்டர் 8 PM எதுவுமே சாப்பிட வேண்டாம். அதுதான் ஹெல்த். நம்ம ஒரு வெளியில் போய் சாப்பிட்றோம்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்போ கூட ஓகே, நமக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கணும். இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் சாப்பிட்றோம்னாலுமே இப்போ ஒரு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்னு ஓவர் த டிகேட்ஸ் இருந்தாலுமே அங்கே போகவும் இப்போ ஒரு சில பயம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்சாலுமே அதுக்கு அந்த ரஷ்க்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து டே டு டே டெய்லி அவங்க அதை பண்ணணும், ரிப்பீட்டடாக இருக்கும், ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. அப்படி இருக்கப்போ எங்கே போய் நம்பி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு சஜெக்ட் எனிதிங், நேமாக சொல்லலை, பட் இப்படி போய் சாப்பிட்லாம், இது பெட்டர் உங்களுக்கு ஒரு கெட் டுகெதராக இருக்கீங்கன்னா? சிம்பிளஸ்ட்டாக உங்கள் கண்ணை எதிர்க்க எங்கே சமைச்சு கொடுக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்லி யூ நோ இட்ஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன். தட் இஸ் ஒன் திங். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி ரா மெட்டீரியல் சட்னி கிட்டிங்கன்னா நம்ம அதை அசஸ் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் ஜூஸ் கடைன்னு எடுத்துக்கோங்க, அவங்க கிளாஸை வரும் ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற்றி இப்படி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து இன்னுமே விழிப்போடு வாழணும். அதுதான் முக்கியம். இப்போ நிறைய இப்போ அடல்ட்ஸ்க்கே கேட்குறவங்க நிறைய பேர் அவங்களோட ஒர்க்காக டெய்லி அலையிறாங்க. வீட்டில் உட்காந்து ப்ராப்பராக மேபி இப்போ ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க, ஹோம் ஃபுட்ஸ் இருக்காது. அஃப்கோர்ஸ் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், வயிற்று நேரப்பு வெளியில் போய் சாப்பிட்டு தான் ஆகணும். என்னென்ன இன்டேக்ஸ் மேண்டேட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த எனர்ஜிஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெய்லி ஃபுட்டில் காய்கறி இருக்கணும், பழம் இருக்கணும், இந்த மாதிரி அரிசி அது மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ரைஸ் ஐட்டம்ஸ் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. இட்லி தோசையோ ரைஸோ அதை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. புரத சத்து உள்ள உணவு இருக்கணும். இப்போ தானே வெளியில் சாப்பிட்றவங்கள என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, புரத சத்து போரல, காய் போரல, அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடையாது, அண்ட் பாலும் ரொம்ப கம்மி. இதெல்லாம் வரதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டியே லோவாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம பேண்டமிக்லேயே பார்த்தோம், ஒரு குடும்பத்திலே ஒருத்தருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஜாஸ்தியாக அது வந்து எஃபெக்ட் ஆச்சு. பட் மற்றவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ நீங்கள் வெளியில் இருந்தால் கூட வீட்டில் ஒரு முளை கட்டின பயிர் அது பண்ண ஒன்றுமே டைமே கிடையாது. நீங்கள் வெறும்னா அதை ஊற வச்சு மறுநாள் காலத்தால் எடுத்து வேறு எதுலையாவது போட்டிங்கன்னா தண்ணியை வடிகட்டிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ளே ரெடியாக இருக்கும், அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி போகிற வழியில் ஒரு தயிரை வாங்கி சாப்பிட்றது, இல்லை மோரை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி சேஃப் ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து இப்போ கொய்யாப்பழம் எங்கே வேணால் கிடைக்கும், இட்ஸ் ரீசனபிள், யார் வேணால் வாங்கலாம், அதை எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி வாழைப்பழம் ஒன்ஸ் இன் வே, இந்த மாதிரி ஐட்டங்கள். அதே மாதிரி வெள்ளரிக்காய் தக்காளி ஆன் த வே வாங்கிட்டு நைட்டில் வந்து சாப்பிட்லாம். ஸோ யாருக்கு வந்து ஒரு ஹெல்த்தில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கோ அவங்க வழி கண்டுபிடிக்கலாம். நான் பேச்சுலராக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நான் ஸ்பின்ஸ்டராக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. பட் தோஸ் ஹூ ஹாவ் அ ஃபோக்கஸ் ஃபார் ஹெல்த் டெஃபினட்டாக தே வில் ஃபைண்ட் அ வே அண்ட் இட் கேன் பி டன். ஏன்னா யூ டேக்ஸ் ஒன்லி 10 minutes 15 minutes அந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ வீட்லேயே இப்போ நம்ம முன்னாடிலாம் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தோசை மாவுனா வீட்டில் அரைப்பாங்க எல்லாம், இப்போ அதனுடைய ஒரு சில விஷயங்கள் வெளியில் கிடைக்கிது. ஆனால் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் வந்து போகிறோம், தோசை மாவு நான் கடையில் வாங்கிப்போம், அதுலேயே ஒரு சில டைம் வந்து அது கெட்டு போயிடுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் இட் இஸ் பிராண்டட், தோசை மாவு ஆன் டெய்லி பேசிஸில் இது ஒரு லிஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ஏன்னா முன்னாடி வீட்டில் செய்வாங்க, இப்போது ஆன் த கோல் நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன், தோசை மாவு வாங்கிட்டு வரேன், வீட்டில் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே சம்டைம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்குது, ஃப்ரெஷ்ஷாகவோ ஏதோ ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் மேம்? டாக்கிங் அபவுட் தோசை மாவு வந்து பிளாஸ்டிக்கில் விற்கிறாங்க. டெஃபினட்டாக பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போகுது, ஜீனோபயோட்டிக்ஸ்னு பேர்.
இது வந்து பிளாஸ்டிக் நம்ம உணவுக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்றோம். இது நல்லதே கிடையாது. செகண்ட் பார்த்திங்கன்னா, நாங்கள் சில டெஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வீட்டில் மாவு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் வச்சா கூட அது புளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து மாவு வாங்கினா, எல்லா பிராண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆச்சு. பட் அதில் வந்து புளிக்கிறதே இல்லை. எப்படி புளிக்கல? ஸோ தே ஆடிங் சம்திங் ஸோ தட் அது புளிக்காத இருக்க. இன் சர்டன் பிராண்ட்ஸ் வி ஹவ் ஈவன் ஃபவுண்ட் சாக் பவுடர். அதனால வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு சண்டே அரைக்கிறது கஷ்டமே இல்லை. டுடே இட் டேக்ஸ் 10 minutes டு கிரைண்ட் அ தோசை மாவு, தட்ஸ் ஆல். அவ்வளோ எக்ஸலண்ட் கிரைண்டர்ஸ் இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஈவன் அ பேச்சுலர் ஆர் அ ஸ்பின்ஸ்டர் கேன் இன்வெஸ்ட் த டைம் ஆன் தட். புரியுதுங்களா? ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹெல்த். ஏன்னா வெளியிலேருந்து வாங்குறோன்னா அதில் என்னன்னே தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்களா மதர்ஸ், வெளியிலேருந்து வாங்குகிற இட்லி மாவு சாஃப்டர் தேன் இட்லி மேட் அட் ஹோம், அதனால நாங்கள் வெளியிலேருந்து வாங்குகிறோம். இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா வெளியிலேருந்து வாங்கிறதுல என்ன போடுறாங்க? சோடா போடலாம், வேறு ஏதாவது போடலாம், நோ ஆடட் சோடா, ஆல் டிஸ்டில் வாட்டர்னு போடுறாங்க. பட் ஃபைனலாக பேக்கெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒன்ஸ் இன்னவே எது பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் டெய்லி இதுதான் நாங்கள் செய்வோம் அப்படின்னா தேர் ஆர் இஷ்யூஸ். ஸோ இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு மைண்ட் செட், இது ஓவர் த டிகேடாக ப்ராக்டிஸில் இருக்குது. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று குடிச்சா அது எனக்கு நமக்கு செரிமானம் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அது கரெக்டாக மேம் இல்லை அது எந்தளவுக்கு சரி தப்பு? See, definitely if you have something with a little ginger and a little carbonated drink, it will help. But the thing is, why eat like that? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டே மார்னிங்னா எழுந்துக்கிறதே 10 மணி, சரிங்களா? அதுக்கப்புறம் நேராக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப்பு போய் ஏதாவது ஒரு ஐட்டம் எக்கச்சக்கமாக, இன்வேரியபிளி பிரியாணி ஒரு கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஓவர் ஈட். See, if you see a tiger, a lion, they don't overeat. சரிங்களா? அவங்க they wait 4 or 5 days to get a meal. They have to அது ஓடணும், அது they have to hunt. It's not easy. நம்ம ஜூவில் பார்க்குற டைகர்ஸ்க்கு நம்ம நேச்சுரலாக போய் பார்த்தா அது அவ்வளோ ஒல்லியாக இருக்குது. பிகாஸ் இட் ஹேஸ் டு ஹண்ட். புரியுதுங்களா? அதனால இந்த ஓவர் ஈட்டிங் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் டூ, நோபடி எல்ஸ் டூ. அண்ட் இதை பண்ணிவிட்டு அதுக்கு வேறு கில்ட் ஃபீலிங்கில் நாங்கள் பீடா சாப்பிட்றோம், நாங்கள் இது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஷுட் நாட் ஓவர் ஈட். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டமக் சைஸ் இருக்குன்னா பாதி அளவு தான் சாப்பிட்ணும். அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி, அப்புறம் பாதி கேப் இருந்தால் தான் டைஜஷன் சரியாகும். அகெயின் இதெல்லாம் ஏதோ ஒரு நான் பண்ணுறேன், மாதத்துக்கு ஒரு நான் பண்ணுறேன், நாட் அ ப்ராப்ளம், ஏஜ் இஸ் அ ப்ராப்ளம். பட் இஃப் ஐ டூ இட் ரெகுலர்லி நிறைய பிரச்சனை பார்க்குறோம். இப்போ முன்னெல்லாம் நாங்கள் வந்து அடல்ட்ஸோ குழந்தைங்களோ வந்தால் நாங்கள் ஹைட்டு எடுப்போம், வெயிட் எடுப்போம். இப்போல்லாம் ஹைட்டை மாத்திரம் எடுத்துகிட்டு விட்டுடுறோம். Because we don't have scales where we can put these children or adults. Children are 80 kilos. 10 வயசு குழந்தைங்க. Adults are 130 and above. And கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் 30 கிலோ குறைச்சிட்டோங்க, நாங்கள் இருந்தது 160. ஸோ இதெல்லாம் ஒரு பெருமையாக போயிட்டுருக்கு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டில் 90% and more people are overweight and obese. இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த குழந்தைகள் will die before the parents. Is this something we want to see? இன்றைக்கி இந்தியாவில் 30% இருக்கும். இப்போவே நம்ம திரும்பிடணும். We should not cut and paste like Word and Excel and follow what the West is following. It's not correct. ஏன்னா எதுக்கு தேவையில்லை இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 95 வயசு 85 வயசு 80 வயசு இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி ஓவர் வெயிட் அந்த லெவலுக்கு இருக்கிறாங்களா? இல்லையே. ஏன் இப்போ ஆகுது? ஏன்னா இந்த மாதிரி கல்ச்சர் மாறிட்டு வருது. கையில் பைசா கிடைக்குது, என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். பெரியவங்க சொன்னதை கேட்க மாட்டேன். தீஸ் ஆர் த ப்ராப்ளம். மேம் இப்போ ஒரு சிலர் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்ன்ற வேர்ட் சொல்லி நிறையா சாப்பிட்டுப்பாங்க. அட் த சேம் டைம் இப்போது ஜிம் போகிறாங்க, டயட்டில் இருக்காங்கன்னா அந்த சுகர் கிரேவிங் இருக்கும். அந்த கிரேவிங்ஸ்க்காக ஒரு டைம் போய் டக்குன்னு நிறையா சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது? லைக் இந்த ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணுற டைமில் டேட்ஸை எடுத்து வாயில் போட்டு நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு 40 minutes ஆகும். நல்லா கடித்து அதை ஃபுல்லாக சாப்பிட்டு அத்தனை நாள் அந்த ஸ்வீட் உங்கள் வாயிலே இருக்கும். யூ டோன்ட் நீட் டு ஈட் அ கிலோ ஆஃப் கேக் டு கெட் த ஸ்வீட்.
புரியுதுங்களா? அதே மாதிரி 2 அத்திப்பழம் எடுக்கலாம், இல்லை ஒரு டீஸ்பூன் திராட்சை, காஞ்ச திராட்சை அது சாப்பிடலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது சார் ஸ்வீட்டுன்னு வரத்தே. You don't really need only something which is called a dessert. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ ஆன்லைன் ஃபுட்ஸ் அதுதான் பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. வீட்டிலேருந்து உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் வருது. இது இன்னொரு பக்கம் அவங்க கொஞ்சம் ஒரு வேளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. மேபி அவங்க நம்ம எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் சொன்னீங்க, லைவாக யார் குக் பண்ணுறாங்களோ அங்கே போய் சாப்பிடுங்க எழுத்தியார். நம்ம அவங்க எங்கே செய்கிறாங்க, எங்கேருந்து எப்படி வருதுன்னு அதை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதில் லைக் ஆன்லைன் ஃபுட்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணாமல் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு? இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் வந்து எதாவது ஒன்று வாங்கினா ஒன்று இது ஃப்ரீ, இது 50% ஆஃப், இல்லை இது 2 வாங்கினா உங்களுக்கு 1 ஃப்ரீ, இந்த மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ டென்ட் டு பை மோர் தேன் வாட் இஸ் நீடட். புரியுதுங்களா? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது கெட்டு போய்டும், நம்மளே சாப்பிட்டுடலாம். ஸோ தே ஓவர் ஈட். தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். செகண்ட், நீங்கள் சொல்கிறாப்புல அந்த டப்பா கிப்பாலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அனுப்புகிறாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அண்ட் சம்திங் விச் இஸ் ஹீட்டட் ப்ராப்ளம் இல்லை. வந்து இப்போது பிட்ஸா ஆர் இதுனா கொஞ்சம் ஹீட்டட், கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். பட் இதுலேயே மேலே ரா திங்ஸ் போட்டு வருதுன்னா அது ரா வெஜிடபிளையும் ரா மீட்டையும் சரியாக மிக்ஸ் பண்ணாத வைக்கலைன்னா ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் கேன் கம். பிகாஸ் ரா மீட் கேன் கோ பேட் ஃபாஸ்ட். அதோட இப்போ குக்டு மீட்டுன்னா அதில் கிருமிகள் இருக்காது, ரா மீட்டில் கிருமிகள் இருக்கும். அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் வெளியில் சாப்பிட்றதே குறைச்சிக்கங்கன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம ஊரில் வெளியில் சாப்பிட ரொம்ப ஹையண்டு போனால் தான் உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வெளியில் கிடைக்கிது. நீங்கள் மிடில் அண்ட் லோவர் ரெண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் ஓன்லி இட்லி விச் இஸ் ஹெல்த்தி, நன் அதர். இப்போ ஒரு சாலடோ ஒரு பழமோ நம்ம ஒரு ரோட்டில் வாங்கி சாப்பிட்றோன்னா அது ஹெல்த் இல்லை. ஏன்னா அதில் மொக்கிது, அது க்ளீனாக வச்சுருக்காங்களா, அந்த நைஃபை எப்போ க்ளீன் பண்ணாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால பெட்டர் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் டேக் ஃப்ரம் ஹோம், ஈட் ஃப்ரம் ஹோம். இதுதான் மெசேஜ் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து FSSAI பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஒரு சிலர் வந்து ப்ராப்பராக வந்து பார்க்குறாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இங்கே சரியில்லைன்னா சீல் வைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் வர மாதிரி யோசிச்சு பார்த்தா இப்போ அவங்க ஒரு வேளை காசு கொடுத்து திரும்ப ரீஓப்பன் கூட சீக்கிரமாக பண்ணிடலாம். பட் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனாக இந்த கடையில் இந்த மாதிரி கெட்டு போச்சு, ஒன்ஸ் இது நடக்குது ஒரு வார்னிங் கொடுத்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டா அந்த ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு ஒரு பயம் வரும், நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும், இதை காசு கொடுத்து சரி பண்ண வேணாம், இதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதுன்ற ஒரு எண்ணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தோஸ்? இல்லை, தே ஆர் குவைட் ஸ்ட்ரிக்ட். லைசன்ஸ் கூட கேன்சல் பண்ணுறாங்க. பட் மெயினாக வந்து ஒரு நம்பிக்கை போயிடுது இல்லை. இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்துடுச்சு சீல் வச்சுட்டாங்கன்னா மக்கள் அங்கே போகாத இருந்தால் தான் அவங்களுக்கு புத்தி. அவங்க திருப்பி போனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் த பீப்புள் ஷுட் நாட் டூ, ஹோட்டல் பீப்புள். செகண்ட் வந்து மக்களே அங்கே போகாத விட்டுட்டாங்கன்னா there are hundreds of other places இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.